தமிழ்மணி சார், எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இந்த பிரச்சனையை? மிஷின் சரியா இல்லைங்கிறாங்கல்ல, என்ன சரியா இல்லைன்னு யாருக்காவது தெரியுமா? அவர் சொல்றாரு விவிபேட்ல ஒரு நம்பர் இருக்குது, வாக்கு இயந்திரத்தில் ஒரு நம்பர் இருக்குன்றாரு. இது மாதிரி சில விஷயங்கள் சார். அவர் மிஷின் சரியில்லைங்கிறீங்க இல்லையா, அந்த மிஷினில் எந்த பார்ட்டு வேலை செய்யலை, எது தப்பா? நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிள், காமன் சென்ஸுன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு ஒன்றும் டெக்னிக்கல் அறிவெல்லாம் கத்திரிக்காய் தேவையில்லை. மிஷின் 3 மிஷின் சரியாக வேலை செய்யலை, சரியாக இல்லை. நான் ஒத்துக்கிறேன் ஆர்குமெண்ட் சேக்கு. சார் இது ஒன்றும் இல்லை சார், ரொம்ப காலமாக இருக்குது. இப்போ என் மொபைல்லேருந்து உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சேன்னா செக்ஷன் 65(B) எவிடன்ஸ் ஆக்டில் நான் அந்த செய்தியை நிரூபிக்கணும்னா என்னுடைய ஃபோன் செய்தி அனுப்பிச்ச அன்னைக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சு. அதான் சார். இப்போ இங்கே என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, அந்த வாக்குப்பதிவு எந்திரத்தில் சார் அப்போ அங்கே வாக்கு செலுத்துறாங்க, வாக்கு செலுத்தும் பொழுது அந்த வாக்கு சரியா பதிவாகுதா அப்படின்னு பார்க்குறப்போ அங்கே கோளாறாக இருக்குன்றாங்க. அது அன்னைக்கே தெரியும் இல்லையா? இப்ப நீங்க மொத்தம் 7 செகண்ட் தான் தெரியும், ஒரு பேப்பர் வரும், அவ்வளவுதான். சரிங்க, தொடர்ந்து அந்த பேப்பர் இல்லங்க. நான் வேண்டாம், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல என் நேரத்தை கெடுக்காதீங்க, பேசுங்க சார். சரியா இல்லைன்னா நான் திருப்பி கேட்குறேன், என்ன சரியா இல்லை? 2 சரியில்லைங்க சார். ஒன்று, அவங்க என்ன சொல்றாங்க, வாக்குப்பதிவு நடக்கும் பொழுது இங்க பதிவு பண்றப்ப வேறையா இருக்குது, அங்க வர்றப்ப வேறையா இருக்குது அப்படின்றாங்க. ரெண்டாவது விவிபேட்ல இருக்கக்கூடிய இதை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு நான் வரேன், ஒன்றும் தப்பு இல்லை சார், ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இது அது வித்தியாசம். அப்பயே தெரியும்ல உங்களுக்கு, தெரியாதா? இல்ல அப்ப என்ன பிரச்சனை வரும்னா, முதல்ல இல்ல சார், அப்ப வாக்குப்பதிவு நடக்கிறப்ப எப்படி சார் முகவர்களுக்கு தெரியும்? எதுக்கு சார் ஏஜென்ட் இருக்கிறா? ஏஜென்ட் எல்லா வாக்கையும் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போ ஏஜென்ட் சும்மா வேடிக்கை டிஃபன் சாப்பிட போனானா? இல்லைங்க சார், ஏஜென்ட் எங்கே வருவாங்க அந்த இடத்துல? ஏஜென்ட் வாக்குப்பதிவு நடக்கிறப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, மிஷின் சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க, அனுப்பிடுவாங்க. அப்படி எப்போ கண்டுபிடிச்சிங்க? ஓட்டருக்கு தெரியும். சரி, எப்போ கண்டுபிடிச்சிங்க? எப்போ சார்? எப்பயோ இதோ கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறீங்கல்ல, எப்போ கண்டுபிடிச்சிங்க? கண்டுபிடிக்கலைங்க, சந்தேகம் தான் சார். அவங்க ஒரு சந்தேகம் தான். அவர் சொன்னாருன்னா நான் ஏத்துக்கிறேன். அவர் சொல்றதே நான் தப்பு. அது அவர் சொன்னாரு, முடிவு பண்ணல. சந்தேகம் கண்டுபிடிக்கப்படவில்லை. சந்தேகம் இருக்கலாம் சார், எனக்கு சந்தேகம் எல்லாரும் மேலேயும் இருக்கு, நான் மறுக்கல. அதெல்லாம் இருக்கும். ஜெயலலிதா தோத்தப்ப என்ன சொன்னாங்க? சுப்ரீம் கோர்ட் போற மிஷின் தப்பு. அடுத்த அந்த அம்மா ஜெயிச்சோன்னா அவ்விக்கு வாயை பொத்திக்கிச்சு. அப்போ மிஷின் தப்புன்னு சொல்லல அந்த அம்மா. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் அதாங்க. என்டிஏ ஸ்டேட்டில் அந்த அம்மா ஏன் யாரும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? சரி, இந்த 3 சரியில்லைங்கிறது என்ன சரியில்லைன்னு உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு எப்போ நாலேஜ் வந்துச்சு? இன்னைக்கு திரு இளங்கோ பேசுனதை நான் கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு, 2 சீல் இருக்கணும், 1 தான் இருக்குது. இன்னைக்கு நான் அவரை கேட்ட வரைக்கும் திரு இளங்கோ ஒரு சீனியர் அட்வொகேட்டு, எம்பியாக இருந்தவர், அனுபவம் உள்ளவர். அவர் வேறு எந்த குற்றச்சாட்டும் சொல்லலை. திறக்கக்குள்ளே 1, மூடக்குள்ளே 1, 2. அந்த 2 சீலுமே உங்கள் ஏஜெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் வைக்கணும். சீலே இல்லைன்றாரு. ஸோ சீல் வைக்கலைன்னா உன் ஏஜெண்ட்டு தூங்கிட்டான். நீ அதை எப்படி வெளியே வந்து சொல்கிற? ஒருவேளை சீல் வச்சது வேற, இங்கே வைக்கிறது வேற. அது சாதான் சொல்கிறாரு அவர். போலிங்க்கு முன்னாடி ஒரு சீல் இருக்கணும். ஆமாம், அதை உடைச்சிட்டு போலிங் பண்ணிவிடுவாங்க. போலிங் முடிஞ்ச பிறகு ஒரு சீல் வைக்கணும்ல, ஒரு சீல் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை எப்போ கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? அங்கேயே தெரியும் சார். இங்க பாருங்க, எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு தெரியாது. 3 ஜெனரல் எலெக்ஷன்ல நான் சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட். இது மட்டும் இல்லை, பொட்டி மட்டும் இல்லை சார், கதவை மூடுறீங்க பாருங்க, அதுல சீல் வைக்கலாம். எத்தனை பேருக்கு தெரியும்? கதவை உள்ள வச்சு மூடுறாங்கல்ல சார், அதுல கேட்பான் யார் யார் இப்போ சீல் அதில் வைக்கிறீங்க, நாளைக்கு உடைக்கக்குள்ள உன் சீல் இருக்கான்னு பார்த்துக்க. அதனால யார் கண்டுபிடிச்சிங்க, எத்தனை தப்புன்னு கண்டுபிடிச்சிங்க. சரி, ஏன்னா சார் தப்பை சொன்னாதான் யாருக்கு பாதிப்பு வரும்? ஓட்டு கூடுமா குறையுமா? தப்பை வச்சு தான் நான் சொல்கிற எக்ஸாம்பிளே தான் சார் இது. இதே செல்ஃபோன் தான், செல்ஃபோனுக்கும் அப்ளை ஆகுது. எனி டிஜிட்டல்ங்கிற வார்த்தை சட்டத்தில் சொல்லியிருக்கிறான். அது பூராகவும்
அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சு. அதனால் அது கொடுக்குற ரிசல்ட்டு சரி, அவ்வளவுதான். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேஸ்லையும் அவங்க சொல்லவே இல்லை. சரி, இவர் ஒருத்தர் மட்டும்தான் அது அது நடந்திருக்கா, மற்ற தொகுதியில் நடந்திருக்குன்னு மற்ற யாரும் கவனிக்கலையா? ஒரே ஒரு ஓட்டில் பிரச்சனை வந்துச்சுல்ல பெரிய கருப்பன், அவருக்கு கேட்டிருக்கலாம்ல. ஒரு ஓட்டு தான் அவர் கேஸ் போட்டு விட்ரா பண்ணான்னு விடுங்க, பல காரணங்கள் இருக்குது அதுக்கு. ஆனால் அதை மாதிரி நிறைய பேர் இருக்கிறான். ஒரு 1000 ஓட்டில் தோற்றவன், 2000 ஓட்டில் தோற்றவன் ஏன் போட மாட்டேங்கிறாரு? அவர் இப்போ என்ன நினைக்கிறாரு, இதை மாதிரி எதையாவது சொன்னோம்னா அதை வச்சு ஒரு வழக்கை போட்டு அதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போனோம்னா இன்னும் நான் தோக்கலைங்க, என் கேஸ் பெண்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம். மக்களை அவர் திசை திருப்பறதுக்கு, தன் தோற்றதை மறைப்பதற்கு ஒரு வழி தேடுறாரு. அதுதான் சரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எது தப்பு, அதனால் எவ்வளவு ஓட்டு பாதிச்சிருக்கும் சொல்ல வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் இல்லை. அவன் இன்னும் முடிக்கவே இல்லை. இல்லை சார், இது யாரும் யார் மேலேயும் சந்தேகப்படலை. அவங்களுடைய சந்தேகத்துக்கான ஒரு விடைக்காக போறாங்க. ஆனால் தாவேகாவினுடைய அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்றாரு, 9000 வாக்குகள்ல இருந்து ஒரு வாக்கு கூட குறையாது, 15 வாக்குகள் வேண்டாம், 15000 வாக்குகள் வேணா கூடணும். ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு அமைச்சர் சொல்லணும்? அந்த பூத்தில் இல்லை, அவர் ஏதோ தான் இருக்கோன்னு காமிச்சிக்கிறதுக்கு கட்சியில் அடுத்து ஏதாவது டெப்டி சிஎம் கிடைக்குமான்னு பார்க்குறாரு. இப்படிலாம் டிஃபெண்ட் பண்ணி, அதை தவிர அவருக்கு என்ன யோகியதை இருக்குது? அவர் இருந்தார் அந்த தொகுதியில் ஓட்டு எண்ணக்குள்ள. சார், ஒரு பெரிய மந்திரிங்கிறதுனால யாரும் உலகத்தில் பெரிய மனுஷன் கிடையாது சார். அவருக்கு என்ன தெரியும்? ஒரு லாட்ரி குடும்பம் வந்துருச்சு தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரிலையும். இவ்வளோ, இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. அவர் அந்த தொகுதி, அந்த பூத்தை பற்றி என்ன தெரியும் அவருக்கு? பக்கத்து தொகுதி தானே சார்? பக்கத்து தொகுதி தானே. நல்லா இருக்குங்க. அடுத்த தொகுதின்னா இந்த தொகுதியில் நடக்கிறதுலாம் நீங்கள் தெரியும்னு சொன்னீங்கன்னா நானும் கை தட்டுறேன். அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க, அடுத்த தொகுதி. எனவே அவர் சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் இப்போ எதையாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கண்டுபிடிக்கணும். அவரால், திரு ஸ்டாலினால் தெளிவாக சொல்ல முடியணும், இன்ன தப்பு நடந்திருக்குது. மக்கள்கிட்ட சொல்லட்டுமே சார், என்ன சார் தப்பு? அவன் எலெக்ஷன் கமிஷன் தப்பு கூட பண்ணலாம் சார், நான் ஒன்றும் உலக உத்தமன்னு நான் சொல்லலை. பட் நீங்கள் சொல்லலாம் இல்லை, இன்னென்ன தப்பு நடந்திருக்குதுங்க எங்கள் நாலேஜுக்கு. சொல்கிறேன், என்ஆர் இளங்கோ சொல்கிறாரு இல்லைங்க சார், 3 புள்ளி சொல்கிறாரு. நான் திரும்ப அந்த புள்ளியை சொல்கிறேன். ஒன்று, பதிவு செய்யப்பட்ட விவிபேடுக்கும் இதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எண் வேறுபடுது. இன்னொன்று, சீல் இல்லை அப்படின்றது. ரெண்டாவது, வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக வேலை செய்யலை. 3 சொல்கிறாரு சார். சரியாக வேலை செய்யலைங்கிறது தான் பிரச்சனை. சரியாக வேலை செய்யாதனுடைய விளைவு தான் இதுன்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சொன்ன முதல் 2 விளைவுகள் சரியாக, அதில் கூட இவ்வளோ ஓட்டுகளுக்கு லாஸ் ஆகிடுச்சு சார். தப்பு நடந்திருக்கலாம், ஓட்டை வெளியே எடுத்துகிட்டு போனது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இந்தா பர்ற உனக்கு தான்டா போட்டிருக்கன்ட்டு எப்படி எடுத்துகிட்டு போனோம்? அது நடந்ததே நான் பார்த்துருக்கேன். கொண்டாந்து வாங்கின காசு கொண்டாந்து காமிச்சது. அதனாலேயே இவருடைய தோல்வி தப்பு, இவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கணும்னு சொல்கிறதுங்கிறது அவரே கேட்க மாட்டார். அவர் கேட்கல, கரெக்ட், நான் சொல்கிறேன், அவர் கேட்க மாட்டார். எனவே அது இதுவரைக்கும் அவங்க இந்த 2 சீலெல்லாம் இவங்க எப்போ கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்கள்? இவங்க கட்சிக்கிட்டு தான் சீல் வைக்கிறான், ஏன் உங்களுக்கு தெரியல? ஒன்று சார், அவங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸ்கியூஸ் தேவைப்படுது. எதையாவது வச்சு நாங்கள் தோக்கலைன்னு காமிக்கணும் சார். அது ஏன், அதுக்கான அவசியம் ஏன் சார்? அவங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவரை ட்ரிகர் பண்ணிட்டாரு, அப்பா கொத்து புரோட்டான்னது அப்பாவை காணும்னு சொன்னதுனால அவர் ட்ரிகர் ஆயிட்டாருன்னு சொல்லி மதிவானன் சார் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவங்க என்ன பண்ணலாம்? இடைத்தேர்தல் இல்ல சார், நான் கேட்கறது இடைத்தேர்தல்கள் ஃபியூச்சர்ல வரும் இல்லையா? அங்கேயே திமுக தலைவர் ஸ்டாலின் நின்று ஜெயிக்க வைப்பாங்க, ஏன் இதை காரணம் காட்டணும்னு கேட்குறேன் நான் சார். இப்போ வரும்னு நினச்சாங்க, ஹைகோர்ட் ஸ்டே கொடுத்துருச்சு, சரியாவோ தப்பாவோ. திருப்பி 24 ஆகஸ்ட் போட்டான் ஸ்டேயை கண்டினியூ பண்ணி. அது எப்போ வரும்னு தெரியும். நிற்கட்டும் சார், ஒரு அரசியல் நல்ல அரசியல்வாதி, ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் நின்று ஜெயிக்கட்டும், அவர் அசம்பிளியில் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன்.
அதனால் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடு சத்தியமாக கிடையாது. இது ஏதோ ஒரு காரணம் தேவைப்படுகிறது உங்களுக்கு, அதை தேடுறாங்க இப்போ அவங்கிறதா. இல்லாட்டி அவர் இல்ல சொல்ல அந்த காரணத்தை ஏன் தேடி இப்ப சொல்லணும்னு கேக்குறேன் நான். அதுல என்ன வியூகம் வச்சிருக்காங்க சார்? அதுதான் சார், நான் தோக்கலை, இதை ஒரு இஷ்யூவாக்கி கேஸ் இப்படி தான் எல்லாருமே என் கட்சிக்காரன் தோத்தவன்லாம் இப்படி தான் தோக்கடிச்சாங்க சார். இதே மிஷின் இவர் ஜெயிச்சப்ப இவருக்கு அந்த இதே வரலை, பார்லிமெண்ட்லேயும் வரலை, அசம்பிளிலையும் வரலை. ஒவ்வொரு தடவையும் திருடுவானான்னு ஒரு கேள்வி. திருடன் எப்பொழுது தான் திருடுவான், அதான் அவன் திருடன் சார். நான் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன், இதே மாதிரி நடந்த நிகழ்ச்சியை ஒரு எக்ஸ்கியூஸ் கண்டுபிடிச்சாங்க சார். எங்கள் ஊர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு உட்காந்து சாப்பிட்ற ஊர்னு பேர். ஏன்னா முப்போகம் அந்த காலத்தில் விளைஞ்சிது, பெரிய கஷ்டம் இல்லாமல் உட்காந்து சாப்பிட்ற ஊர். அதனால் ஒவ்வொரு இந்த மாதமும் பொங்கலை ஒட்டி ரேக்கலா பந்தயம் நடத்துவான். மதிவான் சாருக்கு தெரியும், அனைமா இவருக்கும் தெரியும். ரேக்கலா வண்டிங்கிறது ஒத்த மாட்டு வண்டி சார், குதிரை கிடையாது, டெக்கரேட்டட் வண்டி. வண்டி ரொம்ப லைட்டாக இருக்கும். ஒரு 10 வண்டியை விட்டு ஃபஸ்ட் வண்டி மாட்டு வண்டி தான், காலை இழுத்துட்டு போகிற வண்டி. இது ஒரு ரொம்ப விமரிசையாக நடைபெறும். அந்த பண்ணையார் தான் ஓடுவான், அவன் ஒரு ஹீரோவாக கருதப்படுவான். அடுத்த வருஷம் வரைக்கும், இன்றைக்கி வரைக்கும் நடக்குது. அது ஒருத்தர் உட்காந்து ஓட்டலாம், இது நடந்த நிகழ்ச்சி தான், ஓட்டலாம். அவன் ஒரு 3-4 இடத்துல அதை சீர்காழியில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. முனிசிபாலிட்டியில் மாடு பிடிச்சி வளர்த்தாங்க, வச்சு 3 மாதம் தீனி போட்டுக்கிட்டு உடம்பெல்லாம் அதுக்கு மாலிஷ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடி பண்ணி விட்டான். ஆரம்பிச்சது ஓஹோன்னு ஓடிச்சு. 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நிற்கிது. அது வேகமாக ஓடினது 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நிற்கிது. அந்த மாடு வாங்கிட்டு வந்தான இவன் வேலைக்காரன், அவன் போய் இவன் காதில் சொன்னான் ஏதோ ஒரு விஷயம். அதுக்கு பிறகு அது நிற்கலை, அடித்து ஓட்டிகிட்டு போயிட்டான், ஜெயிச்சிட்டான். பஞ்சாயத்து வச்சாங்க, இவன் காதில் ஏதோ இவன்கிட்ட ரகசியம் சொன்னான். சொன்னது உண்மை, என்ன சொன்னான் அதை சொன்னாதான், அதனால தான் ஜெயிச்சான் இவன். இதோ 3 வேலை செய்யலை, அதனால தான் அவன் தோத்தான். மற்றவன் 8 வண்டி தோத்துச்சு, இவன் ஜெயிச்சான். அப்போ ஜெயிச்சிரும் இந்த வண்டி. இப்போ இந்த வண்டி ஜெயிச்சிரும்ன்றீங்களா? அவன் சொன்னான், ஐயா ஒன்றும் சொல்லலையா, சீர்காழி முனிசிபாலிட்டி குப்பை வண்டி மாடு, இது குப்பை தொட்டியை பார்க்குற இடத்துலலாம் நிற்கிது நீ என்கிட்ட இவன் சொன்னான். அதுக்கு பிறகு குப்பை வண்டிக்கிட்ட போகக்கூடாதுன்னு அடித்து விரட்டி ஓட்டினேன், அதான் ஜெயித்தேன். அங்கே நிற்காமல் பார்த்துக்கிட்டேன், இது குப்பை வண்டி, அதுதான் ரகசியம்னா. அதை மாதிரி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, அதை மறைச்சிட்டாங்கன்னு சொல்கிறத இப்போ திமுக கெட்ட பெயர் வராமல் ஒரு வழக்கு போடணும்னு ஆசைப்படுறாங்க. மற்றபடி கான்கிரீட்டாக அவங்க சொல்லலை. எனக்கு பேசுகிறேன் ரொம்ப சுருக்கமாக சார். இது அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கு தான் தோற்கவில்லை என்று காமிச்சு ஒரு வழக்கு போட்டு அதை இன்னொரு 5 வருஷம் ஓட்டிட்டாருன்னா அடுத்த தேர்தல் வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். நன்றி சார்.